ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ஆசிய கோப்பை தொடரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 6வது லீக் ஆட்டத்தில் பரம எதிரிகளான இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைகளுக்கு பிறகு இரு அணிகளும் மோதும் முதல் போட்டி என்பதால் பெரும் எதிர்பார்ப்போடு தொடங்கியது. இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அகா ஆகிய இருவரும் டாஸ் போடுவதற்காக வந்தபோது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதை தவிர்த்தனர். அது மட்டுமில்லாமல் அவர்கள் கை குலுக்கிக் கொள்ளவும் இல்லை. பின்னர் இரு அணி வீரர்களும் தேசிய கீதத்திற்காக அணிவகுத்து நின்றனர். அப்போது பாகிஸ்தான் தேசிய கீதம் ஒலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போது திடீரென்று ஜிலேபி பேபி பாடல் ஒலித்தது. இதனை கேட்ட பாகிஸ்தான் வீரர்கள் குழப்பத்தில் திகைத்து நின்றனர். பின்னர் பாகிஸ்தானின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த பாகிஸ்தான் அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 127 ரன்களிலேயே சுருண்டது. இந்திய சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். எளிதான டார்கெட்டை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி 15.5 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வழக்கமாக போட்டி முடிந்ததும் விளையாடிய 2 அணி வீரர்களும் கை குலுக்குவது வழக்கம். ஆனால் நேற்றைய ஆட்டம் முடிந்ததும் இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுடன் கை குலுக்குவதை தவிர்த்து விட்டனர். இது பெரும் பேசு பொருளாக மாறியது. அது மட்டுமில்லாமல் இந்திய அணியின் இந்த வெற்றியை நமது ஆயுத படைகளுக்கு அர்ப்பணிப்பதாக இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசினார். மேலும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்திய அணியின் துணை கேப்டனான சுப்மன் கில் தனது சமூக வலைதள பக்கத்தில் இன்றைய வெற்றி பஹல்காமில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நம்மை பாதுகாக்கும் துணிச்சல் மிக்க நமது ஆயுத படைகளுக்கும் அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்தியாவின் உணர்வு களத்திலும் வெளியிலும் வாழ்கிறது, ஜெய்ஹிந்த் என்றும் பதிவிட்டார். இரு அணி வீரர்களும் கை குலுக்காதது குறித்து பேசிய பாகிஸ்தான் அணியின் பயிற்சியாளர் மைக் எசன், எங்களுடைய ஆட்டம் எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்று ஏற்கனவே ஏமாற்றமடைந்திருந்தோம். கை குலுக்குவதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். எங்களின் எதிரணியினர் அதை செய்ய முன்வராதது ஏமாற்றம் அளித்தது. நாங்கள் கை குலுக்க தயாராக இருந்தபோது அவர்கள் ஓய்வறைக்கு சென்று விட்டனர் என தெரிவித்தார். போட்டியின் போது தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொண்டிருந்த பாகிஸ்தான் முன்னாள் வீரர் ஷோயிப் அக்தர், என்னால் பேச முடியவில்லை, மனது மிகவும் உடைந்து விட்டது, எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை, இந்தியாவிற்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். நீங்கள் சிறப்பாக விளையாடியுள்ளீர்கள், ஆனால் இது ஒரு கிரிக்கெட் போட்டி, இதில் அரசியல் கொண்டு வரப்படக்கூடாது. நீங்கள் கை குலுக்கியிருக்க வேண்டும், சில மரியாதை காட்டப்பட்டிருக்க வேண்டும். சண்டைகள் இரு நாடுகள் இடையே நடக்கும், அதற்காக நாம் கை குலுக்க கூடாது என அர்த்தம் கிடையாது என ஷோயிப் அக்தர் மனமுடைந்து பேசினார். இந்தியா பாகிஸ்தான் போட்டியை புறக்கணிக்கும் பிரச்சாரங்கள் பற்றி பாகிஸ்தானின் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பேசிய பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் ஷாஹித் அஃப்ரிதி, அரசியல் செய்து கொண்டே இருங்கள், கிரிக்கெட் கிரிக்கெட்டாகவே இருக்க வேண்டும். கிரிக்கெட்டை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பார்த்து ரசிக்கின்றனர். கிரிக்கெட் போட்டிகள் தடைபடக்கூடாது என்றும் தெரிவித்தார். இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் இணையத்தில் கொண்டாடி வரும் அதே நேரத்தில் போட்டிக்கு பின் இந்திய அணி பாகிஸ்தான் அணி வீரர்களோடு கை குலுக்கி இருக்க வேண்டும் என்று சிலரும், இந்திய அணி கை குலுக்காதது சரிதான் என்று சிலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.